ஏல மாப்பிள்ளையில நான் தான் உங்கள் நெல்லை வேலை பேசுகிறேன். இன்றைக்கி நாம் வீடியோவில் யாரை பற்றி பேச போகிறோம்னா, நம்ம திருச்சி சாதனா இருக்காங்கல்ல, திருச்சி சாதனா அவங்கள பற்றி இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வீடியோ பேச போகிறோம் ஃபுல்லாகவே. நீங்கள் வீடியோ வந்து முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் அந்த வீடியோ ஃபுல்லாக நான் பேசலாம் புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, பார்த்தீங்கன்னா நம்ம சாதனா இருக்காங்கல்ல, திருச்சி சாதனா அவங்க வந்து ஒரு பிரபலமான ஒரு யூடியூபர்னு சொல்லலாம். டிக்டாக்லேருந்து அவங்க ஃபேமஸாக இருக்காங்க. இன்ஸ்டாகிராமில் இருக்காங்க, யூடியூப்பில் எல்லாத்துலேயும் இருக்காங்க. நிறைய அவார்டுலாம் இப்போ தான் வாங்கினா சாதனா. இப்போ இந்த பதிவு சாதனா, எனக்கு ஒரு விஷயம் புரியல. உனக்கு 18 லட்சம் கடன் இருக்குது, என்னை யாரும் தேட வேண்டாம், நான் எங்கேயும் போக போகிறேன், எங்கேயாவது நான் போயிடுவேன்னுக்கிட்டு நீ வந்து இப்போ வீடியோ போட்டிருக்க. அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்க, உங்கள் வீட்டுக்காரரு சின்னத்தர மாமன் அவர் நான் டைவர்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிற. ஏன் நல்லா தானே போய்கிட்டு இருந்துச்சு குடும்பத்தில், நல்லா போன குடும்பத்தில் இடி விழுந்த மாதிரி விழுந்துட்டு எதுக்கு? இப்போ தான் நீ நல்லா பண்ணுன்னு சொல்லி உனக்கு அவார்டு கொடுத்தாங்க. நிறைய ஷார்ட் ஃபிலிம் நடிச்சிருக்க, புதுசாக வீடு கட்டியிருக்க, அப்புறம் வந்து மகளுக்கு கல்யாணம் முடிச்சிருக்க, கார் வாங்கியிருக்க, இவ்வளோ இது பண்ணியிருக்க சாதனா. முதல்ல வீடு கட்டினா கடன் வரத்தான் செய்யும். இந்த 18 லட்சம் கடனுக்கே என்னை யாரும் தேடாங்க, நான் எங்கேயாவது ஓட போகிறேன் போக போகிறேன்னு சொல்லி சொல்கிறிய. எனக்கெல்லாம் 40 லட்ச ரூபா கடன் இருக்குது. நான்லாம் உழைச்சி டிரைவரோட பார்த்து சம்பாரித்து கடனை அடைச்சிக்கிட்டு இருக்கலையா? உனக்கு என்ன தான் பிரச்சனை? சோசியல் மீடியாவில் வந்து நல்லா தானே இருக்க, எத்தனை ஃபாலோவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க உனக்கு. அதை விட்டுட்டு தேவையில்லாமல் இந்த பைத்தியக்கார மாதிரி பேசாத. முதல்ல ஆடம்பரமான வாழ்க்கையை தேடினாலே வாழ்க்கையில் முதல்ல வந்து கடன் தான் வாங்க வேண்டியது இருக்கும். சரியா? கடன் இருந்தால் மீள முடியாது, அது என்னமோ 100க்கு 100 உண்மை தான். இருந்தாலும் உன்னோட உழைப்பு நிறைய இருக்குது. இந்த சோசியல் மீடியாவில் நிறைய வந்து கஷ்டப்பட்டு தான் மேலே வந்திருக்க. டிக்டாக்லேருந்து சாதனா வந்திருக்க சாதனா. முக்கிய குறிப்பு, சின்னத்தர மாமனை டைவர்ஸ் பண்ணுறீங்க, உனக்கு கொஞ்சமாக கூறு இருக்கா இல்லையா? சின்னத்தர மாமன் தான் வந்து முழுக்க முழுக்க உனக்கு காரணம். உனக்கு சப்போர்ட்டுக்கு எல்லாமே முதல் வந்து அவர் தான். எந்த வீட்டுக்காரும் இப்படி அதை போட்டு ஆடு வை, அப்படியே போக இப்படி போகணும் எந்த வீட்டுக்காரும் சொல்ல மாட்டார். டான்ஸ் பண்ணு, காமெடி பண்ணு, சிரிக்க வைன்னு. உனக்கு அவ்வளோ சப்போர்ட்டு சின்னத்தர மாமன். அவரை போய் நீ டைவர்ஸ் பண்ண போகிறீங்க. அப்படி ஒரு தங்கமான புருஷன். நீ கூட சில வீடியோவில் சேனலில் பார்த்துருக்க சொல்லியிருக்கேன், எங்கள் மாமா மாதிரி வேறு கணவர் யாரும் கிடையாது, எங்கள் மாமா என்னை இது வரைக்கும் சந்தேகப்பட்டதே கிடையாது, எங்கள் மாமா அப்படிப்பட்ட தங்கமான மாமா, சின்னத்தர மாமான்னு சொல்லியிருக்கேன். அப்படிப்பட்ட மாமாவை நீ வந்து இப்போ டைவர்ஸ் பண்ண போகிறீங்க. உனக்கு கொஞ்சம் கூட கூறுங்கிறது கிடையாது, அப்படி தானே? ரெண்டாவது, இப்போ மகளுக்கு கல்யாணம் முடிச்சிருக்க, வீட்டுக்கு மருமகன் வந்திருக்க, தம்பி தானே, அவங்க தம்பி தான் பொண்ணை கொடுத்துருக்க. இப்போ போல் நான் வீட்டு விட்டு நான் வெளியே போகிறேன், எனக்கு கடன் ஆகிட்டு நான் உங்கே போகிறேன்னா அவர் உன்னை மதிப்பாரா? உன் சொந்த பந்தம் மதிக்குமா சாதனா? கொஞ்சமாவது புத்தியோடு பேசு. சரியா? கடனை எப்படி அடைக்கலாம் அப்படின்னு நினச்சி அதை நினச்சி வாழு. அதுக்காக தீவிரமாக கஷ்டப்பட்டு உழைச்சா கடனை அடைச்சிடலாம். சரியா? இதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, எதை பற்றி யோசிக்காத. 18 லட்சம்லாம் ஒரு கடன் கிடையாது. கடனை அடைச்சிடலாம், மீண்டலாம். சரியா? இந்த மாமா சின்னத்தர மாமா விட்டுட்டு போகிறேன் டைவர்ஸ் பண்ணுறேங்க, லூஸ் வாக்கில் பேசிக்கிட்டு இருக்காத. அப்புறம் நான் ஏதாவது சொல்லிட போகிறேன் பார்த்துக்கோ சாதனா, சொல்லிட்டேன். இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத, கஷ்டமாக இருக்குது மனசுக்கு. சரியா? சரி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்க, பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல்லை அமைக்கி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம் நண்பர்களே.